ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் வித் another வீடியோ. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ரோபோட்டிக் அஃபர்மேஷன். ஸோ நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ரோபோட்டிக் அஃபர்மேஷன்னா என்ன, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, எப்படி வந்து நம்மளோட டிசைரை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரோபோட்டிக் அஃபர்மேஷன்னா என்ன? ரோபோட்டிக் அஃபர்மேஷன்னா வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அஃபர்மேஷனை வந்து கண்டினியூஸாக வந்து ரோபோட் மாதிரி அஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஐ மீன் கண்டினியூஸாக அது வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, எந்த ஒரு லாஜிக் மைண்டை யூஸ் பண்ணாமல். இப்போது இமேஜின் பண்ணுங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு ரோபோட் இருக்குது. அந்த ரோபோட்டுக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை வந்து 100 டைம்ஸ் ஒரு 200 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த ரோபோட் என்ன பண்ணும், நீங்கள் கொடுத்த அந்த டாஸ்க்கை வந்து எந்த ஒரு கொஷின் கேட்காம அது வந்து அந்த நீங்கள் கொடுத்த அந்த 100 or 200 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் அன்டில் அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். அந்த ரோபோட் வந்து உங்கள்கிட்ட கேட்குமா, இல்லை நான் வந்து இது பண்ண மாட்டேன், எனக்கு இது பிடிக்கல, நான் இது பண்ண முடியாது அப்படின்னு எதாவது சொல்லுமா? சொல்லாது. நீங்கள் என்ன டாஸ்க் கொடுத்தீங்களோ அது அந்த பர்ட்டிகுலர் டைம் முடிகிற வரைக்கும் அது கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், ரிப்பீட் பண்ணிகிட்டே தான். இப்போது அந்த ரோபோட் வந்து உங்கள்கிட்ட சொல்லுமா, என்னால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட் பண்ண முடியாது, எனக்கு வந்து இதில் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வரமாட்டேங்குது, இதை ரிப்பீட் பண்ணும்போது எனக்கு இது ரிப்பீட் பண்ண வாய் வலிக்குது, இவ்வளோ என்னால் வந்து இது ரிப்பீட் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லுமா? கண்டிப்பாக சொல்லாது. ஏன்னா ரோபோட்டுக்கு வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம பண்ணுற அஃபர்மேஷனும். நம்ம ரோபோட்டிக் அஃபர்மேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்கு ஃபீலிங்ஸே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் ரோபோட் மாதிரி ஃபீலிங்ஸே இல்லாமல் அந்த பர்ட்டிகுலர் அஃபர்மேஷன் ஒரு சென்டென்ஸை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. நீங்கள் ரோபோட்டிக் அஃபர்மேஷன் யூஸ் பண்ணும்போது அதில் ஃபீலிங்ஸ் இருக்கணும்னு தேவையில்லை. அதே சேம் டைம் நீங்கள் உங்களோட லாஜிக் மைண்டை யூஸ் பண்ணி இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ரோபோட் மாதிரி கண்டினியூஸாக அந்த அஃபர்மேஷனை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ஒர்க்கு. நீங்கள் ரோபோட்டிக் அஃபர்மேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்தாலும் ஓகே, வரலினாலுமே ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் பெருசாக எதுவும் எஃபோர்ட் போட தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட அந்த பர்ட்டிகுலர் அஃபர்மேஷனை வந்து ரோபோட் மாதிரி அஃபார்ம் பண்ணிட்டு இருந்தால் ஓகே. இதுக்கு நீங்கள் வந்து விஷுவலைசேஷன் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. நீங்கள் ரோபோட்டிக் அஃபர்மேஷன் வந்து நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், எப்படி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த மாதிரி கூட சொல்லலாம், ஐ எம் ஆல்வேஸ் லக்கி அண்ட் பிளெஸ்ட், ஐம் ஆல்வேஸ் லக்கி அண்ட் பிளெஸ்ட், ஐம் ஆல்வேஸ் லக்கி அண்ட் பிளெஸ்ட், இந்த மாதிரி அஃபர்மேஷன் பண்ணலாம். ஐ எம் ஆல்வேஸ் லக்கி அண்ட் பிளெஸ்ட், ஐ எம் ஆல்வேஸ் லக்கி அண்ட் பிளெஸ்ட், இப்படியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்கள் மனசுக்குள்ளேயே கூட நீங்கள் அஃபார்ம் பண்ணலாம். எந்த ஒரு அஃபர்மேஷனும் வந்து நீங்கள் கண்டினியூஸாக அஃபார்ம் பண்ணுறது அண்ட் இமோஷன் எல்லாமே யூஸ் பண்ணுறது தான் ரோபோட்டிக் அஃபர்மேஷன். இப்போது உன்னை கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து அஃபர்மேஷன் பண்ணுறீங்க, நார்மல் அஃபர்மேஷன், நாட் ரோபோட்டிக், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் நார்மல் அஃபர்மேஷன் பண்ணும்போது நீங்கள் அதில் வந்து ஃபீலிங்கை இன்க்ளூட் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுறீங்க உங்களோட எஸ்பி ரிலேட்டடாக, மை எஸ்பி லவ்ஸ் மீ, மை எஸ்பி லவ்ஸ் மீ அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொரு அஃபர்மேஷனில் வந்து ஃபீலிங்கை வந்து இன்க்ளூட் பண்ணி தான் அஃபர்மேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து அஃபர்மேஷன் பண்ண முடியாது. பட் அதே வந்து நீங்கள் ரோபோட்டிக் அஃபர்மேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாமல் பண்ணும்போது, இப்போ நீங்கள் நார்மல் அஃபர்மேஷன் வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம்ஸில் வந்து நீங்கள் ரோபோட்டிக் அஃபர்மேஷன் பண்ணும்போது 15 டைம்ஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் ஃபீலிங்ஸ் இன்க்ளூட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு ரோபோட் மாதிரி மை எஸ்பி லவ்ஸ் மீ, மை எஸ்பி லவ்ஸ் மீ, மை எஸ்பி லவ்ஸ் மீ, மை எஸ்பி லவ்ஸ் மீ, இந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போது நம்ம வந்து ரோபோட்டிக் அஃபர்மேஷன் வந்து எப்படி வந்து நம்மளோட டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம இதில் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வந்து நம்ம ஆட் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளோட டிசைர் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிடுது? உன்னை கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்ல போனால், இப்போ நீங்கள் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிறீங்க ஒரு பிளேஸில். ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பிளேஸில் வந்து வாட்ச்மேன்ஸ் இருப்பாங்க. ஸோ வாட்ச்மேன் வந்து ப்ரூஃப் வாங்கிட்டு எவிடன்ஸ் கொடுத்தா தான் வந்துக்குள்ளே உங்களே விடுவாங்க. எந்த வீட்டுக்கு போகிறீங்க, எந்த பர்சனை மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தான் அந்த பேசிஸ் ஆஃப் ப்ரூஃப் அவங்க வந்து உங்களைக்குள்ளே சென்ட் பண்ணி விடுவாங்க. அதர்வைஸ் அவங்க உங்களை வெளியிலேருந்து அமுச்சு விட்ருவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட லாஜிக் மைண்டும். நம்மளோட லாஜிக் மைண்ட் வந்து இமேஜினேஷன் எல்லாம் வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்காது. இப்போது நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்காக அஃபர்மேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, லைக் மை எஸ்பி லவ்ஸ் மீ லாட், இந்த மாதிரி அஃபர்மேஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் உங்களோட லாஜிக் மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து காண்டாக்டில் இருக்கீங்க, நீங்கள் தான் நோ காண்டாக்டில் இருக்கீங்களா, அப்படி எப்படி உங்களோட எஸ்பி வந்து உங்களை அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து அஃபர்மேஷன் பண்ணுறீங்க, நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு. பட் உங்களோட லாஜிக் மைண்ட் என்ன சொல்லும், நீ ஒர்க்குக்கே போகிறதில்ல, அப்புறம் எப்படி நீ சக்ஸஸ்ஃபுல், இந்த மாதிரி.
இந்த மாரி உங்களே ட்ரிகர் பண்ணும். நீங்க உங்களோட அஃபர்மேஷன் ஒரு டைம் பண்ணுங்க, 10 டைம் பண்ணுங்க, இல்ல 1000 டைம்ஸ் பண்ணுங்க. உங்களோட லாஜிக் மைண்ட் உங்கள எப்பவுமே வந்து நீங்க ராங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கும். இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லி தரேன். இப்போ இமேஜின் பண்ணுங்க, ஒரு பெர்சன் இருக்காங்க. அந்த பெர்சனோட எஸ்பிக்கு வந்து வேற ஒரு பெர்சன் கூட மேரேஜ் ஆகப்போகுது. ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து எப்படியாவது என்னோட ஸ்பெசிஃபிக் பெர்சனை நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எண்ட் ஸ்டேட்டில் இருங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களோட ஸ்பெசிஃபிக் பெர்சனுக்கு மேரேஜ் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? அந்த பெர்சனால விஷுவலைசேஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முடியாது. அவங்க கண்ணை மூடி விஷுவலைசேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 3D வந்து ட்ரிகர் பண்ணும். கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, இதெல்லாம் பொய், உன்னோட எஸ்பிக்கு வேற ஒரு பர்சன் கூட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சனை வந்து எல்லாருமே வந்து புலி பண்ணுறாங்க. புலி மீன்ஸ் இன்சல்ட் பண்ணுறாங்க, ஹர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது அந்த பர்சன் வந்து விஷுவலைஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து என்னை லவ் பண்ணுறாங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. பட் அந்த பர்சனாலையும் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியாது. அவங்க விஷுவலைஸ் பண்ணும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு 3D வந்து கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணும். அவங்களுக்கு அந்த இன்சல்ட் வந்து ஞாபகம் வரும். அவங்கள ஹர்ட் பண்ணுறது ஞாபகம் வரும். ஸோ அந்த பர்சனால வந்து ப்ராப்பராக விஷுவலைசேஷன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி கேஸில் தான் நம்மளுக்கு ரோபோட்டிக் அஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு பர்சன் வந்து அவங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அஃபர்மேஷன் பண்ணுங்கள். மை எஸ்பி லவ்ஸ் மீ, ஹி அப்சஸ் வித் மீ, வி ஆர் ஆல்வேஸ் டுகெதர் அப்படின்ட்டு. ஸோ அந்த பர்சனுக்கு அஃபர்மேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா, இல்லை விஷுவலைசேஷன் பண்ணி அதை ஃபீல் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா? கண்டிப்பாக அஃபர்மேஷன் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்கள் வந்து அஃபர்மேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீலிங்ஸ் தேவை இருக்காது. ரோபோட்டிக் அஃபர்மேஷன் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரோபோட் மாதிரி அந்த அஃபர்மேஷனை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க மல்டிபிள் டைம்ஸ். நீங்கள் ரோபோட்டிக் அஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து எப்போ வேணால் பண்ணலாம். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பண்ணலாம், நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பண்ணலாம், இல்லை நீங்கள் ஏதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபீலிங்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அஃபர்மேஷன் தான் பண்ண போகிறீங்க ரோபோட்டிக்லி. கிளியராக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டட் கம்யூனிட்டியோட எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா? ஸோ அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிற அந்த கார்டு வந்து உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களையே அஃபர்மேஷன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா, அந்த கார்டோட ஃபோக்கஸ் வந்து வேறு பக்கம் ஷிஃப்ட் ஆகணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் நிலைக்குள்ளே போக முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணும்போது, நீங்கள் ஏதாவது ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும், உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து பிஸியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட மைண்ட் வந்து இதை பொய் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணாது. ஜஸ்ட் நீங்கள் அஃபர்மேஷன் ரோபோட்டிக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணும்போது ரிப்பீட்டடாக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு தாட் வந்து ரிப்பீட்டடாக வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோமோ, அந்த தாட்டை வந்து சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணி அதை ரீப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். நம்மளோட லாஜிக் மைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நம்மளே தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். நம்ம பண்ணுற அஃபர்மேஷன் வந்து இல்லை நம்ம பண்ணுற விஷுவலைசேஷன் வந்து அது ராங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அதே வந்து நீங்கள் கண்டினியூஸாக அஃபர்மேஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு 200 டைம்ஸ், 500 டைம்ஸ், 1000 டைம்ஸ் அஃபர்மேஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து உங்களோட லாஜிக் மைண்ட் வந்து உங்களே வந்து நீங்கள் பண்ணுற அஃபர்மேஷன் பொய் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது ஸ்டாப் பண்ணிடும். ஏன்னா நம்மளோட பிரெயின் எவ்வளோ நேரம் தான் நம்மளே வந்து ராங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுவே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட வந்து டைரெக்டாக உங்களோட அஃபர்மேஷன் ரீச் ஆகும்போது, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை வந்து ரியாலிட்டியாக சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். பட் அது எப்போ பண்ணும் அப்படின்னா, எப்போ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோக்ராம் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ தான் நீங்கள் எவ்வளோ அதிகமாக வந்து அஃபர்மேஷன் பண்ணுறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோக்ராம் ஆக ஸ்டார்ட் ஆகும். எத்தனையோ பேர் வந்து 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் வரைக்கும் அஃபர்மேஷன் கண்டினியூஸாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக அஃபர்ம் பண்ணிகிட்ருக்க பர்சனை நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அவங்களோட ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். வித்தின் 2 டேஸ் ஒரு மேக்ஸிமம் 1 வீக்லேயே வந்து அந்த பர்சனுக்கு அவங்களோட டிசைர் ரிசல்ட் வந்து வித் மேஜிக்கல் வேல வந்து கிடச்சிருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபீலிங் வர ஸ்டார்ட் ஆகும். எந்த ஃபீலிங் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வரலை அப்படின்னு சொன்னீங்களோ, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கே அந்த ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு அஃபர்மேஷனும் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டிலும் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும்.
அதுக்கப்புறம் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோக்ராம் ஆயிரும் அண்ட் உங்களோட டிசைர் வந்து மேனிஃபெஸ்ட் ஆயிரும். மேபி அது எஸ்பியாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ரிச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதாக இருக்கட்டும், எனிதிங் உங்களோட டிசைர் வந்து சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரோபோட்டிக் அஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக நிறையா மித் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மித் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க ரோபோட்டிக் அஃபர்மேஷன் பண்ணும்போது ஃபீலிங்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. ஃபீலிங்ஸ் வந்து தேவையில்லை. நீங்கள் அஃபர்மேஷன் பண்ண பண்ண ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபீலிங் வர ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வராத ஃபீலிங்கை வந்து நம்ம கஷ்டப்பட்டு வந்து ஃபீலிங் வர வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு அந்த ஃபீலிங் வர ஸ்டார்ட் ஆயிடும். உங்களோட டிசைர் கம்ப்ளீட் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. செகண்ட் மித் என்ன அப்படின்னா, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம அஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் லெட் கோ பண்ணிடணும் அப்படின்ட்டு. லெட் கோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அஃபர்மேஷன் உங்களோட டிசைர் மேனிஃபெஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். தேர்ட் மித் என்ன அப்படின்னா, ரோபோட்டிக் அஃபர்மேஷன் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்காக பண்ணுறீங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணதுக்காக கிடையாது இல்லையா? நம்மளுக்கு வந்து இங்கே ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் ஆகிருந்தால் தான் நான் வந்து இது அஃபர்மேஷன் பண்ணுவேன் அப்படின்ட்டு. உங்களோட டிசைர் மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அஃபர்மேஷன் பண்ணி தான் ஆகணும். ரோபோட்டிக் அஃபர்மேஷன் வந்து எப்போவுமே ஒர்க் ஆகும். ஈவன் மோர் பவர்ஃபுல்லான மெத்தட் தான் ரோபோட்டிக் அஃபர்மேஷன். ஸோ உங்களோட சில மிஸ்டேக்னால வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகாமல் இருக்கலாம். நீங்கள் பண்ணுற சில மிஸ்டேக்னால நீங்கள் ரோபோட்டிக் அஃபர்மேஷன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பண்ணிவிட்டு தென் ரெஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து நெகட்டிவாக இருக்கிறீங்க, 3D செக் பண்ணிகிட்ருக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்களோட சர்க்கம்ஸ்டான்ஸை பார்த்து ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோக்ராமோ எப்படி வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்? ஸோ மிஸ்டேக் உங்கள் சைடில் இருக்கிறது நீங்கள் அதே பார்க்காம ரோபோட்டிக் அஃபர்மேஷன் நான் இத்தனை நாள் பண்ணேன் எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகலை, ஸோ இது வந்து ஒர்க்கே ஆகாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. எத்தனையோ பேர்த்துக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது? அவங்க வந்து ப்ராப்பர் மென்டல் டயட்டில் இருந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது. நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. இப்போது இமேஜின் பண்ணுங்கள், இன்றைக்கி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே. இன்றைக்கி நீங்கள் ஒரு 5000 டைம்ஸ் வந்து அஃபர்மேஷன் பண்ணுறீங்க அண்ட் நாளைக்கு வந்து நீங்கள் போய் செக் பண்ணுறீங்க 3Dயில் எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு. ரிசல்ட் வந்து நம்ம செக் பண்ணக்கூடாது, அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் அஃபர்மேஷன் பண்ணிவிட்டு 3Dயில் போய் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து இங்கே நெகட்டிவ் ஆகுவீங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த அஃபர்மேஷன் மேலே டவுட் வரும், நீங்கள் கிவ் அப் பண்ணிடுவீங்க. அப்புறம் என்ன சொல்வீங்க அப்படின்னா, நான் எவ்வளவோ அஃபர்மேஷன் பண்ணேன், எவ்வளவோ டேஸ் பண்ணேன், பட் எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. பிகாஸ் மிஸ்டேக் உங்கள் சைடில் இருக்குது. அஃபர்மேஷன் சைடில் வந்து மிஸ்டேக் கிடையாது. அஃபர்மேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் இன்பிட்வீனில் விட்டது தான் உங்களோட ப்ராப்ளம். ரைட். நீங்கள் விட்டனால தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் நீங்கள் பார்க்க முடியல. நீங்கள் வந்து 3Dயில் போய் செக் பண்ணிட்டு இருந்தனால தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கல. நீங்கள் ஒவ்வொரு தடவை வந்து ரிசல்ட்டை வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அதிலேயே வந்து ஸ்டிக் ஆகியிருந்தனால தான் உங்களால் அந்த ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்காததுக்கு ரீசனே. ஸோ இங்கே வந்து தப்பு யார் மேலே இருக்குது? உங்கள் மேலே இருக்குது, அஃபர்மேஷன் மேலே இல்லை. எத்தனையோ பேர்த்துக்கு ரிசல்ட் கிடைக்கிது, ஏன் உங்களுக்கு கிடைக்காது? நீங்கள் என்ன அவங்கள விட டிஃப்ரெண்ட்டாக? இல்லை, கரெக்டாக அவங்க அஃபர்மேஷன் எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணாங்க. பட் அவங்க ப்ராப்பர் மென்டல் டயட்டோட பண்ணாங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பண்ணீங்க. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். மற்றபடி அஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். நீங்கள் ரொபோட்டிக்லி அஃபர்மேஷன் பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும், 3D நிறையா நெகட்டிவாக காட்டும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் அதிகமாக வந்து அஃபர்மேஷன் பண்ணணும். உங்களோட அஃபர்மேஷனோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட அந்த ஆல்ரெடி ஓல்டு பிலீஃப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர்றது ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அது வந்து வர்றது டோட்டலாக ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைர் வந்து சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆகும். எப்போல்லாம் வந்து உங்களுக்கு போதும், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, கிவ் அப் பண்ணிடலாமா, எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு தோணுதோ, நெகட்டிவ் ஆகுறீங்களோ, அப்போல்லாம் வந்து அஃபர்மேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட அந்த டாமினேட் தாட் வந்து வர்றது ஸ்டாப் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து அஃபர்மேஷன் பண்ணலாம், சீக்கிரமாக உங்களோட டிசைரை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ.